வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நான் உங்கள் சஞ்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டே 29 29 நாளும் வந்துட்டு நம்ம பயங்கரமாக வீடியோ போட்டோம். வந்துட்டு நாளைக்கு முக்கியமான ஒரு நாள் இருக்குது, ஃபிட் செக் இருக்குது. இத்தனை நாள் வந்துட்டு ஒரு மாதமாக பயங்கரமாக டயட்டில் இருந்திருக்கோம். நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வேறு லெவலில் ஓரளவுக்கு நல்லா ஃபேட் குறைஞ்சிச்சு. எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு டயட்டில் இருந்திருக்கேன். என்ன டயட்னா எதுவும் இல்லை. காலைல வந்துட்டு 5 முட்டை, அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுண்டல் இல்லை வந்துட்டு பாசி பயிறு இல்லை பட்டாணி, இந்த 3 ஏதாச்சும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி ஒரு 5 முட்டை, அது கூட வந்துட்டு பொரியல், என்ன பொரியல் இருந்தாலும் சரி, பீட்ரூட் பொரியல். அப்புறம் முக்கால்வாசி என்ன இருக்குன்னா பீட்ரூட் பொரியல், இல்லைனா வந்துட்டு கேரட் அண்ட் பீன்ஸ் ரெண்டும் தான் வந்துட்டு மாற்றி மாற்றி அதிகமாக சாப்பிட்ருந்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஒரு 30 கிராம் ஓட்ஸ், அது பின்டாலோ அந்த ஓட்ஸ் சாப்பிட்ருக்கேன். 100 கிராமுக்கு 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்கூப் ஆஃப் அப்புறம் வந்துட்டு மார்னிங் ஒரு ஸ்கூப் ஆஃப். அந்த வேலை பார்த்தீங்கன்னா வெறும் 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அது காலைல ஒரு 20, இது ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 70 கிராம், 10 முட்டையில் ஒரு 60, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் கிட்ட ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் அது போக ஒரு 110 கிராம் கிட்ட சைடாக டெய்லி ப்ரோட்டீன் வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்காச்சும் ப்ரோட்டீன் எடுத்து கட் பண்ணால் தான் வந்துட்டு மசிலாக குறையாமல் கட் ஆகும். அதனால் எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டயட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லாமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன். நானும் வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த சடனாக டயட்டுக்கெல்லாம் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டயட்டுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் இந்த டயட் எத்தனை நாளாக நீ ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்பீங்க. இது 30 டேஸ் ஆயிடுச்சுக்கு. இன்னும் ஒரு 30 டேஸ் வந்துட்டு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுவேன். அது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரீம் டயட்டுக்கு நான் போகிறேன். எக்ஸ்ட்ரீம் டயட்னா எதுவும் இல்லை, வெறும் கார்னிவால் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. கார்னிவால் ஸ்டேட்னா வந்துட்டு வெறும் சிக்கன் மட்டும், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வந்துட்டு டாக்டரை சஜஸ்ட் பண்ணிவிடுவேன். என்னோடய பாடிக்கு நான் ரெகுலராக வந்துட்டு கிட்டத்தட்ட போன வருஷமெல்லாம் அதிகமாக சிக்கன் சாப்பிட்டுருந்தேன். பாடிக்கு நல்லா அடாப்ட் ஆச்சு. அதுவும் வந்துட்டு நான் இடையில சண்டேவெல்லாம் ட்ரையல் பார்த்துட்ருக்கேன், எப்படி எனக்கு ஒத்துக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நான் சாப்பிடுவேன், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுது. சில பேருக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் என் டயட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ரொட்டீன்லாம் வந்துட்டு புஷ் புல் லெக்ஸ் அந்த மாதிரி கணக்கு தான். முதல் நாள் வந்துட்டு செஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு பேக்கு பைஸு, அப்புறம் வந்துட்டு ஷோல்டர் லெக்ஸ், எப்படியே ரிப்பீட்டடாக பண்ணுவேன். ஆனால் வந்துட்டு லெக்ஸ் மட்டும் ஒரு நாள் தான் ட்ரெயின் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஷோல்டர் மட்டும் போடுவேன். அதே சனிக்கிழமை பார்த்திங்கன்னா லெக்கும் ஷோல்டர் வந்துட்டு 2 1 ட்ரெயின் பண்ணுவேன். ஏன்னா டைம் இருக்காது. கார்டியோ பார்த்திங்கன்னா காலைல 1 ஹவர் கார்டியோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி மத்தியானம் 1 ஹவர் கார்டியோ பண்ணுறேன். இதை கூட பார்த்திங்கன்னா இந்த மட்டுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன்னு கேட்பீங்க. இது மட்டும் இல்லை, இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதில்லை, ஜஸ்ட் ரெகுலராக வந்துட்டு 1 ஹவர் ஸ்டடியும் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டு வீடியோஸும் போட்டிருக்கு. இதுக்கல்லே வந்துட்டு என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னா இந்த வீடியோ போடுறது தான் உண்மையை சொல்ல போனால். ஏன்னா நான் நிறைய டைம் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான டைம் போட்டிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணியிருக்கேன். வாழ்நாளே முறையாக வந்துட்டு இதனா தொடர்ந்து வீடியோ போட்டது இப்போ மட்டும்தான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் 1% இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நான் 60% கிட்ட இப்போ இம்ப்ரூவ், 60 கிடையாது, 52% கிட்ட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த இம்ப்ரூவ் பண்ணனால தான் இந்தளவுக்கு போட்டுகிட்டே இருந்துச்சு. ரெகுலராக வந்துட்டு புக்ஸும் படிச்சிடுறேன் டெய்லி 1 ஹவர். அதை வந்துட்டு என்ன பண்ணுறது, அல்ட்ராலிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட நான் சொன்னதுக்கு போய் பார்த்துட்டு வந்துங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதனால் ரிவ்யூ பார்த்தங்கிற மாதிரி இந்த மாதிரி புக்ஸ் படிச்சுட்ருக்கேன். அது இன்னும் செல்ஃப் நாலேஜ் புக்ஸு, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு அந்த மாதிரிலாம் படிக்கிறேன். அது இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக போகிறேன்னா இந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை கமிட்டட் ஆகிட்டோம்னா வந்துட்டு அதுக்காக வந்துட்டு லாயலாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் இந்த இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு கமிட்டட் ஆகிட்டேன். என்னோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அது தெரியும். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா பேசிக் நாலேஜ், ஃபிட்னஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்த்துங்கிறது இப்போதைக்கு நமக்கு ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. இப்போ வந்துட்டு ஒரு பாட்டாக தான் போகணும். ஃபஸ்ட்டு ஹெல்த்லேருந்து போகும். ஹெல்த்னா வந்துட்டு என்னோடய ஹெல்த்னா ஜஸ்ட் ஃபிசிக்கலாக மட்டும் கிடையாது, மென்டல் ஹெல்த்தும். ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கெல்லாம் என்ன பண்ணணும், கரெக்டான டயட் இருக்கணும், கரெக்டான ஒர்க் அவுட் இருக்கணும், கரெக்டான ஸ்லீப் இருக்கணும். எனக்கு தூக்கம் வருதோ வரலையோ நான் போயிட்டு வந்துட்டு கரெக்டாக 10 மணிக்கு படுத்துருவேன், 6 மணிக்கு டான்னு எழுந்திரிச்சிடுவேன். 10 மணிக்கு படுத்துருவேன், 6 மணிக்கு டக்குன்னு எழுந்திரிச்சிடுவேன். என் தூக்கம் வரலன்னா உருண்டு படுத்துட்ருப்பேன். ஆனால் வந்துட்டு ஜஸ்ட் மொபைல் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். மொபைல் ஆஃப் பண்ணி வேறு வைக்க வச்சுட்டு 10 மணினா படுத்துறதால தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி கணக்கில் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். மென்டல் ஹெல்த்துக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்னு கேட்பீங்க. மென்டல் ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மென்டலாக கொஞ்சம் நல்லா இருக்குன்னா புக்ஸ் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு
கொஞ்சம் அந்த டிஸ்ட்ராக்ஷன், இந்த டோப்மைன் எல்லாம் அதிகமாக வர வீடியோஸ், ஷார்ட்ஸு, இந்த இன்ஸ்டாகிராமாக ஃபுல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராமே சொல்லப்போனால் யூஸே நான் பண்ணுறதில்ல. எதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் யூஸ். டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமமே 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே ஃபுல்லாக தவிர்த்துட்டேன். ஸ்டார்டிங் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சுன்னு தெரியுங்களா, 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருந்துச்சு. அதுலேருந்து குறைச்சி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னாலே அந்த விஷயத்த பண்ண முடியுதுன்னா உங்களாலே பண்ண முடியும். அப்புறம் வந்து டெய்லி மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கேன். மெடிடேட் பண்ணுறதுனால எனக்கே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. என்னதான் பெரிதாக சாதிக்கலனாலும் என்னோடய தாட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீப் சைக்கிள் சுத்தமாக இருக்காது. இன்சோமனியான்னு மாதிரி வச்சுக்கோங்களேன். டெய்லி சரியாக தூங்கவே மாட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகிருக்கு. 4 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் இல்லை 6 மணி நேரங்கிறது பெரிய விஷயம் தான். 2 மணி நேரம் ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4 மணி நேரம் தூங்கி என்னங்க வாழ்க்கை. 4 மணிக்கு அப்படியே மந்தமாக ஒரு மாதிரி வைத்தியோடு இப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் பட் இப்போ வந்துட்டு நல்லா தூங்க முடியுது, நல்லா பண்ண முடியுது. அதுக்கு எனக்கு மெடிடேஷனும் ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் வந்துட்டு நான் அந்த ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறதும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கிறத நான் வந்துட்டு வர ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா போடுறேன். நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் படித்தது, நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் கற்றுக்கிட்டதை வச்சு நான் எனக்கான ரொட்டீன் உருவாக்கி நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் என்னோட ரொட்டீனே நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்ல, உங்கள் லைஃப்பை உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் சில நாலேஜ் தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கம்மி பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் வந்துட்டு முக்கால்வாசி எதுவும் பண்ணலன்னா பரவாயில்ல, சும்மாவாச்சும் உட்காருங்க. அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அது பண்ணலாமா இது பண்ணலாமா இல்லாமல் ஜஸ்ட் சும்மா உட்காருங்க. அதே உங்களுக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் தான் தரணும். மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பைத்தியம் தான் பிடிக்கும். மெடிடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்ன பொறுத்தவரைக்கும் மெடிடேஷன் தான் எனக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிச்சு உண்மையை சொல்ல போனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்துக்கு வேறு என்னன்னா ஸ்லீப் தான். உண்மையை சொல்லலாம், ஸ்லீப் சைக்கிள் என்னன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் யாருக்காக இருந்தாலும். இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. மறக்காமல் வந்துட்டு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 20 டேஸ்க்கு நீங்களும் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்புறம் மறக்காமல் வந்துட்டு நம்மளோட சேனலில் நீங்களும் கலந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.